Example 3.59 sum இப்போ பார்க்கலாம். Find the value of A, B, C, D from the equation. அந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். அப்போ A minus B is equal to 1. அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து அதே மாதிரி 2A plus C is equal to 5. செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து 2A minus B is equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன். 3C plus D is equal to 2. 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்கணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், 2A minus B is equal to 0வை 2A is equal to Bன்னு கணிக்கலாமா? அப்போ Bயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது, 2Aன்னு கிடைக்குது. அப்போ இந்த Bயோட வேல்யூ வந்து 2Aனா இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக முடியுன்றதை பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போடலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, A minus B is equal to 1. அப்போ Bக்கு பதிலாக தான் இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ A minus 2A is equal to 1. அப்போ A minus Aனா என்ன கிடைக்கும், A minus 2Aனா minus A is equal to 1. அப்போ என்ன கிடைக்கலாம், A is equal to minus 1ன்றதான் நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ. அப்போ Aவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த Aவோட வேல்யூவை போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அடுத்த வேல்யூ கிடைக்குன்றதை பார்க்கணும். ஏவோட வேல்யூவை இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2A. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2A plus C is equal to 5. அப்போ 2 into minus 1 plus C is equal to 5. அப்போ minus 2 plus C is equal to 5னா C is equal to 5 plus 2 வந்து 7. அப்போ சியோட வேல்யூ வேணா நம்மளுக்கு 7. ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த சியோட வேல்யூவை எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபோர்த் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3C plus D is equal to 2. அப்போ சியோட வேல்யூ 7. அப்போ 3 into 7 plus D is equal to 2. அப்போ 21 plus D is equal to 2னா D is equal to 2 minus 21. அப்போ D is equal to minus 19. அப்போ ACD கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் B மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். B கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம், அப்போ B கண்டுபிடிக்க எந்த ஈக்குவேஷனில் போட்டால் ஈஸியாக இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ Bன்ற ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க நம்ம 2A is equal to Bன்னு ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கோம்ல, அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ -1 நம்மளுக்கு தெரியும். அப்போ 2 into minus 1 is equal to Bனா என்ன கிடைக்கும், Bயோட வேல்யூ -2. இதுதான் 3.59க்குரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ். தேங்க்யூ.